ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆரம்ப ஜெபத்தில் இருந்து முடிவு ஜெபம் மட்டும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படணும். நீங்க வழி நடத்துங்க ராஜா. சங்கீத பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சங்கீதத்தை வாசிக்கிற ஆண்டவரே பிள்ளையே நீர் ஆண்டவரே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த இடத்துல நின்று ஆண்டவரே அப்பா வாசிக்கும் போது என் தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதய பலகையிலே எழுத எங்கள் ஞானத்தை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே ஆராதனை பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆராதனையை ஆண்டவரே வழிநடத்த போற மகளாரை உம்முடைய ஆண்டவரே திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க, பலப்படுத்துங்க. இந்த இடத்துல நின்று ஆராதிக்கும் போது அளவில்லாத பிரசன்னத்தின் மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. மகள் இல்லை ஆண்டவரே, அவங்களுக்குள்ளாக நீங்க இருந்து வழி நடத்த போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே அதிசயங்கள் அற்புதங்கள் எங்கள் கண்கள் காணணும் ஆண்டவரே. கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படணும். துதி நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தின் மகிமை இறங்கணும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லமையாய் கொண்டு பயன்படுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, சாட்சி பகுதி காணிக்கை பகுதிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து ஆண்டவரே அப்பா வெறுமையா இல்லாத வண்ணம் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படுற அளவுக்கு சாட்சியாய் சொல்ல போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா காணிக்கை பகுதி ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே கொடுத்த ஒவ்வொரு கனியிலையும் உமக்கு உண்மையாகவும் உத்தமமாகவும் கொடுக்க ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. அப்பா ஏசப்பா திருவிருந்து பகுதியை உம்முடைய ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு சிந்தின இரத்தத்தையும் சரீரத்தையும் ஆண்டவரே அப்பா நினைவு கூர்ந்து ராஜா பாவம் செஞ்சு செஞ்சு ஆண்டவரே திருவிந்து எடுக்காத வண்ணம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மனம் திரும்புதலோடு எடுக்க ஆண்டவரே தேவன் ஞானத்தை கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். பாவம் செய்து திருவிருந்து எடுக்கும் போது நீர் கடிந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ராஜா, நீர் எல்லாவற்றிலும் மேலானவர் ஆண்டவரே. எங்களுக்காக கொடுத்த ஆண்டவரே இந்த சபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்தில் இருக்கிற எங்க சபையை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. ஐயா நீர் கட்டி எழுப்புகிற சபை ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களை உருவாக்குற சபை ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கிற சபை ஆண்டவரே. ஐயா அந்த சபை மூலம் அந்த இடம் முழுவதும் ரட்சிக்கப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை உருவாக்குங்க ஆண்டவரே. அநேக ஊழியக்காரங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த சபையின் தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கிறபடியாய் உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்காக கொடுத்த இந்த பிரான்ஸ் சபைக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த இடம் முழுவதும் நிரம்பி வழிந்து ஆண்டவரே ஏசப்பா இடங்கள் ஒன்றும் காணாமல் எங்களுக்காக புதிய சபையை கட்டித்தர போற கிருபைக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவும் உம்முடைய பிள்ளைகள் ராஜா. நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு கனிகளையும் ஆண்டவரே அப்பா நீர் உம்முடைய வல்லமையினாலே எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக கொடுத்த 2 போதகர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இருதயங்களில் இருக்கிற எல்லா பாரங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் எடுத்து போட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. வார்த்தையினாலே இட்டை கட்டி ஆண்டவரே இன்னும் வல்லமையாக ஊழியம் செய்ய என் தேவன் நடத்தும்படியாக செபிக்கிறேன். இருதயங்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடு. எந்த நோய் நொடியும் இல்லாமல் என் தேவன் காத்து கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா நீர் இன்றைக்காக எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தையை கேட்பதற்காக தாகத்தோடும் வாஞ்சியோடும் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது எங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றமாய் மாற்றின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில் இருந்த எல்லா கட்டுக்களையும் இந்த வார்த்தை மூலம் நீர் அறுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே தேவ பிள்ளையோடு கூட இருந்த அந்த வார்த்தையை பேச போறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்துங்க மகனாரே ஆண்டவரே. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. வார்த்தை மூலம் ஒவ்வொருவரும் தொடப்படணும் ஆண்டவரே. வார்த்தையை ஏனோ தானோன்று அசட்டையாய் கேட்காத வண்ணம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே இறுதியை பலகையிலே நாங்கள் எழுதி வைக்க ஞானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே தொடக்கத்தில் இருந்து மட்டும் நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. எங்களால் ஒன்றும் கூடாது. நாங்கள் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே. எங்களை அடித்தனமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மட்டும் உயர்த்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் சிறுகணும் ராஜா, நீங்க மட்டும் பெருகணும் ஆண்டவரே. ஐயா ஏசப்பா ஆரம்ப மட்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஆரம்பத்தில் இருந்து முடிவு மட்டும் நீங்க எங்களோடு கூட இருந்து வழிநடத்த போற கிருபைக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்தி ஆண்டவரே. என்னை அடித்தனமாக தாழ்த்தி வெறுமையாய் ஒப்பு கொடுத்து செபங்குகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 144 பக்கம் 759. சங்கீதம் 144 பக்கம் 759. முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2வது வசனத்தை நாங்கள் மாறி மாறி வாசிப்போமாக. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவர் எம்மாத்திரம். கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்களை புகையும்படி அவைகளை தொடும்.
உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரகாரத்துக்கு என்னை விலக்கி இரட்சியும். கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். இவ்விதமான சிறப்பிட்ட இனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற இனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன். இது அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், சிறகாலே மூடி காத்திட்டீர். உண்மையாய் சொல்லுவோம். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, தெய்வத்தை யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்பா நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்ன தகுதியுண்டப்பா, எங்களுக்கு என்ன தகுதியுண்டு ராஜா? எங்களிடத்துல என்ன மேன்மையை கண்டீங்க தகப்பனே, ஆனாலும் நேசித்தீங்கப்பா. தாய் வெறுக்கலாம், தகப்பன் வெறுக்கலாம், உற்றார் உறவினர் தள்ளலாம் ராஜாவே, உங்களோட அன்பு மாறவே இல்லப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. யாவரும் தூக்கி எறிந்தாலும் சேர்த்து கொள்ளுகிற நேசக்கரத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. உதவாத எங்களை உமக்கு உதவும்படியாய் வைக்கிற தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மண்ணான எங்களை உம்முடைய கரம் கண்ணோக்கி பார்த்தது, உங்களோட கண்கள் எங்களை நோக்கி பார்த்தது. இந்த களிமண்களை உங்களோட கரத்துல நீங்க எடுத்தீங்க ராஜா. வேண்டாம் என்று எறியப்பட்ட எங்களுக்கு எடுத்தீங்க ராஜாவே. வணைந்து கொள்ள பண்ணுனீங்க தகப்பனே. உமக்காக 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 நீங்க வணைந்து கொண்டீங்களே ராஜாவே. யாவர் கண்களும் காண ஒவ்வொருவரையும் நேசித்தீங்களே தகப்பனே. உயர்த்தி வைத்தீங்களே ராஜா. உம்முடைய ஞானம் பெரிதா எங்களுக்குள்ள விளங்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள், தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகளை உமக்கென்று எடுத்தீங்க ராஜாவே. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தினீங்க ராஜாவே. அப்பா, பேதைகளாய் இருந்தவர்களை ஞானவான்களாய் மாற்றி இருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய திரு வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை எத்தனை நன்மைகள் ராஜா. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது உங்களோட கிருபப்பா. இன்னைக்கு நாங்க சுவாசிக்கிறது உங்களோட கிருபை ராஜா. ஒவ்வொரு அவயவங்களும் உங்களுக்கு கீழ்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களோட கிருபை என்று உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க எல்லாவற்றிலும் ஒருவரை துதிக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் தெய்வத்தை துதிப்பதாக என்று இருக்கிறதே ராஜாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷரை உம்மை துதிக்கும்படியாக ஏற்படுத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை இறங்கி நோக்கி பார்த்த தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களை சீர்படுத்துகிறவரை நோக்கி பார்க்கிறோம். சிக்ஷித்து சீர்படுத்துகிற தெய்வத்தை நோக்கி பார்க்கிறோம். அடித்தாலும் அணைக்கின்ற தெய்வத்தை நோக்கி பார்க்கிறோம். காயப்படுத்தினாலும் கட்டு போடுகிற தேவனை நோக்கி பார்க்கிறோம். விட்டு விலகாத கிருபை, உன்னதமான கிருபை, பரிசுத்த இரத்தத்துக்காக, உடன்படிக்கையின் இரத்தத்துக்காக, சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக, அடிக்கப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தத்துக்காக, விலைக்கிரயமாய் சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக, குற்றமற்ற இரத்தத்துக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. தேவாதி தேவனை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம்,
மறுபடியும் இந்த இடத்துல நாங்க நிக்கிறோம் அப்பா. ஒரு நொடி நீங்க விட்டாலும் நாங்க ஜீவித்து போயிருப்போமே தகப்பனே. மாசற்ற பிதா கண்ணோக்கி பார்த்த கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. மறப்பேனோ உமது அன்பை நான், மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாதத்திலே, மண்டிடுவே உம் பாதத்திலே. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உம் பாதத்திலே, மண்டிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே
பட்சபாதம் இல்லாத அன்பு, பிரித்து பார்க்காத அன்பு, உண்மையுள்ள அன்பு ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவராலும் கூடாது ராஜா. உம்முடைய அன்பில ஒரு கலங்கமும் இல்லை, உம்முடைய அன்பில ஒரு குறைவும் இல்லை ராஜா. பூரண அன்பை எங்களுக்கு கொடுத்து நேசித்தீரே தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை மறக்க மாட்டோம் அப்பா. இந்த ஜீவனை கொடுத்த தகப்பனே, நாங்கள் மறந்து போக முடியாது என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோம். எங்களை கண்மணி போல ஆண்டவரே, இந்த வருடத்திலே அப்பா, இந்த 9வது மாதத்தில் கூடப்பா எங்களை காத்து வந்த தெய்வனே, நீர் ஆண்டவரே எங்களை மறந்து போனீரோ என்று சொல்லி எங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவரே நாங்கள் பார்த்து ஆண்டவரே அப்பா கலங்கின நேரத்தில் நான் உங்களை பேர் சொல்லி அழைத்தேன் அல்லவா, நான் எப்படி உங்களை கைவிடுவேன், எப்படி மறப்பேன் என்று சொல்லி எங்களை நடத்தி வருகிற நன்றி நன்றி அப்பா, நடத்தி வருகிற தேவன் நமக்கு நன்றி. கண்மணி போல ஆண்டவரே பா எங்களை காத்துக்கொண்ட தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுவோமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. எல்லாரும் கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்தன் ரட்சிப்பும் ஆனவரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தவரே, எந்தன் ரட்சிப்பும் ஆனவரே. உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரமே. நன்றி இயேசு ராஜா, நன்றி. பாடு மகனே, பாடு மகளே. ஓஹோ இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
கஷ்டங்கள் யாவையும் நீக்கினீரே, கண்ணீர் கவலை போக்கினீரே, கஷ்டங்கள் யாவையும் நீக்கினீரே, தாயை போல சுமப்பவரே, தாயை போல சுமப்பவரே, நன்றி இயேசு. பாடு மகனே. ஆஹா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உந்தன் சமூகத்தில் ஆனந்தம், தேடும் மாந்தருக்கு பேரின்பம், உந்தன் சமூகத்தில் ஆனந்தம், தேடும் மாந்தருக்கு பேரின்பம், ஜீவ தண்ணீரே என்னை நிரப்பும் செல்வா, ஜீவ தண்ணீரே என்னை நிரப்போ, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கண்மணி போல காப்பவரே, ஆமென், கல்வாரி நாயகனே, கண்மணி போல காப்பவரே, கல்வாரி நாயகனே, நன்றி இயேசு. ஆண்டவரே, எங்களை கண்மணி போல ஆண்டவரே, பாவிகளாய் இருந்த எங்களை தேடி வந்த ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தீரே இயேசுவே. ஒரு தாயை போல ஆண்டவரே எங்களை தேற்றுகிற தேவனே, உமது சமூகம் ஆண்டவரே பேரானந்தம் அப்பா, அங்கெல்லாம் ஆண்டவரே வாழ்வு, எங்களுக்கு வழி காட்டி அப்பா, எங்களை வாழ வைக்கிற தேவனே, எங்களை வழிநடத்துகிற தேவனே, எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இதை பார்க்கிற, இதை கேட்கிற, வந்திருக்கிற ஒவ்வொருவரும் 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 இயேசுவே, ஓ லார்ட், touch them Lord, touch them Lord, each and everybody ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தொடும் 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 தொடும். Yes, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கரங்களை பலமாய் தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உந்தன் சமூகம் பேரானந்தம் அப்பா. இதோ இந்த நாளில் கூட ஆண்டவர் அப்பா, இதை பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆட்கொள்வீராக ஆண்டவரே. எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க, எங்கள் பலவீனத்தில் உமது பலன் பூர்ணமாய் விளங்கும் சொன்னீங்களே தேவனே. நீர் பேசுகிற தேவன், உமது வசனங்கள் ஒன்றும் மாறாத ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே நீர் அதை உறுதிப்படுத்துவீராக. எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை ஆராதனை உமக்கே செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருவோமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் ஃப்ரெஞ்சில் எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது? மகன் இன்றைக்கு முதல் முறையாய் ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொண்டதை பார்த்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கள் நம்பிக்கை யார்? அது ஆண்டவராகிய இயேசு. ஏன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நாங்கள் பிரியமாயிருக்க முடியாது என்று சொல்லி
நாங்கள் அநேக செய்திகளையும் அநேக ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஒவ்வொரு இந்த ஆராதனையில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை அது என்றும் மாறாது. எங்கள் நம்பிக்கை எங்கள் தேவனாயிருக்கிறாரா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆனால் பிசாசுகளும் இன்றைக்கு இது வாலிப பிள்ளை அந்த எடுத்த யாக்கோபுல அதுவும் விசுவாசிக்கிறதாம். ஆனால் அது கீழ்படியாது. அது என்ன செய்யாது? பிசாசு கீழ்படியாது. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. நாங்கள் தேவனை விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அவர் இதோ ஆசீர்வதித்து உன் வாழ்வை செழிக்க செய்கிற ஆண்டவர். உன் வாழ்க்கை இதோ ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். எங்கள் வாழ்க்கையை அப்படியாக அவர் தலைகீழாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தான் இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தாய் அந்த செய்தியில் பார்த்தோம். அவர் சொன்னா அவங்களுக்கு 5 மாதத்தில் கேன்சரில் அவங்க மரித்து போவார்கள் என்று சொல்லி. ஆனாலும் கூட அவங்க சொன்னாங்களா, கடவுள் நல்லவர், ஜீவம், கடவுள் நல்லவர், இயேசு நல்லவர். ஆனால் அவங்க மரித்தாலும் அன்பானவர்களே, தேவனை இதோ சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் 11:25 நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆகவே தான் அந்த குடும்பம் இதோ இன்னமாய் ஆண்டவரிடத்தில் வர அது ஏதுவாய் இருக்கிறது என்று பார்க்க முடியும். ஆகவே தான் இன்றைக்கும் எனக்கு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். எது வரைக்கும் அது எங்கள் வாழ்க்கையில் முடியும் மட்டும் அது எங்களை தொடர்ந்து வர செய்யும். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், திடன்கள் உபத்திரவங்கள் வந்தாலும் நான் எல்லாவற்றையும் ஜெயித்தேன் என்று சொன்னார். ஜெய கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் இதோ இருப்பார் என்று சொன்னால் எங்கள் நம்பிக்கை இயேசு மாத்திரம் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே இதோ நாங்கள் தேவனையும் நம்புவோம், இந்த உலகத்தையும் நம்புவோம், நாங்கள் இயேசுவையும் நம்புவோம், நாங்கள் பணத்தையும் நம்புவோம், இதோ நாங்கள் ஆண்டவரை நம்புவோம், எங்கள் பலத்தை நாங்கள் நம்புவோம், எங்கள் அறிவை நம்புவோம் என்று சொல்லி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் கட்டாயம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறவே முடியாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் 2ல் ஏதாகிலும் 1ல் தான் இருக்க முடியும். இருந்தால்தான் தேவன் உங்களை நடத்துகிறதை பார்க்க முடியும். ஆகவே அன்பானவர்களே, ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே அது கடினமாக இருக்கிறது. அந்த பாதையில் போகும் பொழுது அநேக போராட்டங்கள் வருகிறது. நாங்கள் என்ன செய்வது, நாங்கள் எப்படி வாழ்வது, நாங்கள் எப்படி கடந்து போவது என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் அநேக கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு உங்களுக்கு பேசும், பதில் கொடுக்கும். ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோமா? எங்களை மீட்ட அந்த ஆண்டவருக்கு நாங்கள் ஆண்டவரே துவக்கத்தில் எப்படியெல்லாம் ஒப்பு கொடுத்தோமே. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் இந்த செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? எடுத்து வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 9-10 வசனத்தை வாசிக்கிறார்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 9-10 வாசிக்கிறார்கள். அதற்கு முன்பாக எபிரியர் 13வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? என்ன சொல்லுகிறது? எத்தனை பேருக்கு பர்க்கராய் மனப்பாடமாய் அந்த வசனம் தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. இயேசு மாறாதவர். அவர் வல்லமையிலே, அவர் கிருபையிலே, அவர் மகத்துவமுள்ள தேவன்.
அவர் மனிதனாய் இந்த பூமியில வந்தபோது கூட, இதோ அன்பான சகோதர சகோதரிகளே, உனக்காக எனக்கு அவர் தேவ வல்லமை கொண்ட ஒரு ஆண்டவராய் இந்த பூமியில அவர் வெளிப்பட்டார். அவர் அப்படியான அற்புதங்களை செய்தார். அப்படியாக அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு நேற்றும் இன்றும் நாளையும் அவர் என்னவா மாறாதவராக இருக்கிறார். அப்படி போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அழைத்த தேவன், அவர் நேற்று உன்னை கண்மணி போல காத்தார், இன்றைக்கும் காக்கிறார், நாளைக்கும் அவர் என்ன செய்வாராம், உன்னை காப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். ஆகவே தான் இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமா? என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் இது 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவிப்பார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் மாணவர்களே, எங்கள் தேவன் மரித்தோரிலிருந்து எழுந்த தேவன், உன்னையும் என்னையும் அழைத்த தேவன். அவர் மாறாதவர். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் பேர் சொல்லி அழைத்தார். தாயின் கருவிலே உருவாகுவதற்கு முன்பாக இது என் மகன் என் மகள் என்று சொல்லி அவர் அழைத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனால் அந்த அழைப்புக்குள்ளே நாங்கள் கடந்து போகும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இதோ இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க தெளிவாய் அந்த வசனம், நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கையாயிராமல், எங்கள் மேலே, எங்கள் பலத்தின் மேலே, எங்கள் அறிவின் மேலே நான் இன்றைக்கு சொல்ல முடியும், நான் இந்த தேசத்துக்கு இதோ ஏதோ ஒரு காரியத்தை சம்பாதித்து பெரிய பணக்காரனோ ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்யவோ நான் வரவே இல்லை. நான் அதை நினைத்ததும் இல்லை, நான் விரும்பினதும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக தைரியமாய் சொல்ல முடியும். ஆனால் தேவன் அழைத்த தேவன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேலே கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இந்த தேசத்துக்கு போ என்று தேவன் தான் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். காரணம் என்ன? எதற்காக அழைத்தார்? எதற்காக இங்கு கொண்டு வந்தார்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. இன்றைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்றைக்கு தேவன் என்னை அழைத்து அவருடைய இது உன்னத பணியை தந்தாரோ அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் எத்தனை பள்ளமேடுகள் வந்தது, எத்தனை வேதனை வந்தது, எத்தனை அவமானங்கள் நிந்தை வந்தது. ஆனால் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவன், என்னை கைவிடாத தேவன் இம்மட்டும் நடத்துகிறார். அது எப்படி? என்னுடைய நம்பிக்கையா? இல்லை, இல்லை. நல்லது. நான் சொல்லுவேன், நான் படிப்பறிவு இல்லை, ஐயோ ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த அறிவு பைபிள் சொல்லுது இருமாப்பை என்ன பண்ணுமா கொண்டு வரும். படிப்பு, அதிகமான படிப்பு இன்றைக்கு அவன் இதோ இருமாப்பை கொண்டு வந்து நான் தான் என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்க முடியும். நல்லது ஆண்டவரே, எனக்கு படிப்பறிவு இல்லாமல் வைத்திரு, அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தரை சொல்லத்தக்கதாக கர்த்தர் எனக்குள்ள வைத்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? இதோ இந்த வசனம் சொல்லுகிறது, வாசிமா 9 நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை. அப்ப பாருங்களேன், தேவன், அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் செத்து போனாதான் இல்லைங்க, செத்து போனவனை லாசரை உயிரோடு எழுப்பினார், உண்மைதான். அது மாத்திரம் அல்ல, இதோ எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் கர்த்தரை உண்மை அந்த ஆண்டவருடைய வெளிச்சத்தை அந்த மகிமையை அறியாமல் இதோ அவரை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு இருளில் மரித்தவர்களாய் இதோ நடப்பினமாய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்பேற்பட்ட ஜனங்களை இதோ பேரொளிக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் எங்கள் தேவன். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவருடைய வல்லமை உள்ள அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பின எங்கள் தேவன் மேலே நாங்கள் என்னதான் வாசிங்க,
மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று இதோ வேதம் சொல்லுகிறது, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். எங்களுக்கு தெரியும். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? அதைத்தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வேதத்தில் எப்படியெல்லாம் அவங்களை தப்புவித்தார், எப்படி அவங்களை நடத்தினார், அவர்கள் என்ன செய்தார்கள் தேவனுக்காக, இதோ தேவ மகிமை எப்படி விளங்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் இதோ இந்த நாளிலே பார்க்க போகிறோம். நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் தேவனிடத்தில் வரும் பொழுது, அன்பான தேவ பிள்ளைகளே, இதனால தான் அநேகர் ஐயோ இந்த சிலுவை உபதேசமா, இந்த அல்லேலூயா கூட்டமா, இந்த ஜெபிக்கிறவங்களா, பைபிளா, ஐயோ எங்களுக்கு வேணாங்க, எங்களை விட்டுடுங்க, நாங்கள் இருக்கிற மாதிரி நல்லா தான் இருக்குதுங்க, இதோ பணம் காசு வேலை அப்படி சந்தோஷமாக தான் இருக்கிறோம், எங்களை விடுங்க, நாங்கள் அப்படியாய் போகிறோம். இல்லை அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் அது கட்டாயம் அது உன்னை நிறைவுக்குள்ளே நடத்தாது, அது நித்திய வாழ்வுக்குள்ளே உன்னை ஒருபோதும் நடத்தாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கிறது. எத்தனை பேர் மரித்தால் நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி அவளை கேட்டு பாருங்க, ஆண்டவரை அறியாதவள், இதோ அவ்வளவுதான் என்று சொல்வார்கள், தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், நான் மரித்தால் என் தேவனோடு நான் கடந்து போவேன், அவர் வந்து என்னை கொண்டு போவார், என்னோடு அவர் வந்து அவரோடு என்னை வைத்துக் கொள்வார், அவர் சொல்லி இருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தின விதங்களை பார்க்கும் பொழுது அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை என்ன பண்ணுவாராம், எங்களை அவர் தப்புவிப்பார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவரைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? தயவு செய்து அமைதியாக இருக்காதீங்க. அல்லேலூயா. எனக்காக சொல்லாதீங்க, உங்களை அழைத்த தேவன் வல்லமை உள்ளவர். அதைத்தான் அந்த தம்பி சொன்னான். 5 மாசத்துல செத்து போற அந்த அம்மா அவங்க சொன்னாங்களாம், இதோ இயேசு நல்லவர், 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 அவர் ஒருபோதும் தீங்கு செய்யாத தேவன், தீங்கு செய்ய தெரியாத தேவன், உன்னை அழைத்த தேவன். ஆகவே தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரி, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எடுத்து வாசிப்போம். தானியேலின் புஸ்தகத்தில் இங்கே இந்த 3 இது வாலிபர்களை குறித்து எங்களுக்கு தெரியும். 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்களேன், பொறாமை கொண்ட ஜனங்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி அவர்களை எப்படியாகிலும் இதோ கீழே தள்ள வேண்டும், அவங்களை அழித்து விட வேண்டும், அவங்க இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி இன்றைக்கும் எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இதோ மனிதர்கள் எழும்புகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி இருக்கிறாரா? இதோ வேதம் என்ன சொல்லுகிறது, இங்கே இவர்களுக்கு என்ன செய்தார் எடுத்து வாசிக்க கேட்போமா? என்ன அது? வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 3:17வது வசனத்தை வாசிக்கிறார்கள் பாருங்களேன். நாங்கள் ஆராதிக்கிற இது மரணம் வரும் என்று நிச்சயித்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று என்னது நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதோ நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்படி? உன் அறிவினாலையா, பலத்தினாலையா, உன் சொந்த முயற்சினாலையா? இல்லை, தேவன் அவரை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். நீங்கள் அல்ல, நான் தான் தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே இதோ நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரா? வல்லமை உள்ளவரா இருக்கிறார். எங்களை தப்புவிக்க அவர் என்னவா? வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் அக்கினி சூளைக்கும் ராஜாவே உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எங்களை என்ன செய்வாரா? நீங்களாக்கி விடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? இது ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சில நேரங்களில் நாங்கள் மனுஷர்களை பார்க்குறோங்க, சூழ்நிலையை பார்க்குறோம், அதனால தான் நான் அவங்களை வெறுக்கிறோம். பிசாசு அப்படியான ஒரு தந்திரபரமான காரியங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய இது அந்த கிருபை பெற்றுக்கொள்ளாமல் தடுக்கிறதை நாங்கள் மறந்து போகிறோம். ஆனால் இந்த இடத்துல
இவர்கள் பாருங்களேன், அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, உனக்கு உத்தரவு சொல்லக்கூட வேண்டிய அவசியம் இல்லை என்று மேல வசனத்தை வாசித்தா தெரியும். ஆனாலும் கூட எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. விடுவிக்காமற் அப்படி ஆண்டவருடைய சித்தம் இப்படியாகத்தான் இருக்கும் என்று சொன்னால் விடுவிக்காமல், அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எங்கள் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அன்பு சகோதரி சகோதரிகளே யாரும் மாற்ற முடியாது. இது ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வசனம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் வாசிங்க, தேவர்களுக்கு உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. அதுதான், என்ன வந்தாலும் உங்கள் தேவர்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். அப்புறமா நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை, பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். அல்லேலூயா. உனக்கு தெரியட்டும் யா, எனக்குள்ளக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நீ தெரிஞ்சுக்கோ. நம்ம சொல்லணுங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லணுங்க. தயவு செய்து அன்பானவர்களே, ஆண்டோட சந்தோஷங்க, மகிழ்ச்சி. உண்மையிலே சொல்லிட்டா எனக்கு பலவீனம், ஆனாலும் கர்த்தர் பலனை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. தயவு செய்து உள்ளத்தில் நான் இன்னைக்கு சொல்றேன், ஆவில நெறிஞ்சு நீ போராடின்னு இருக்கிறீங்க, அதை எடுத்து போடுங்க. விடுங்க, லேசா விடுங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. நான் அதிகமாக சொல்கிறேன், நான் அந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போது சாட்சிகளை அதிகமாக நான் பார்ப்பேன். அந்த பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மகத்துவங்களை பார்க்கும் பொழுது கிரகிக்க முடியாதது. அந்த தேவன் மாறாதவர், உனக்கும் செய்வார், நம்மத்தில் செய்திருக்கிறார், அவர் இனி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதோ இந்த இடத்துல அன்பானவர்களே, தேவன் அந்த இடத்துல என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல அந்த அக்கினியிலே அவரை இந்த 3 பேரையும் போட்டார்கள் என்று நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த வசனங்கள் அப்படியாய் சொல்லுகிறது. எப்படி ஒரு இது தான் எரியுது என்று சொன்னால், அது 7 வித அதிகமாக இன்னுமா என்ன செய்ததான், அந்த அக்கினியாய் அதை அப்படியா பற்றி எரிய வைத்து அதில் போடுவிக்கும்படியாய் போட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் அன்பான சகோதரிகளே, இங்கே நான் பார்க்கிறேன், அந்த இடத்துல சொல்றாங்க, போட்டு வித்த போது ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்று சொல்லி இதோ அந்த இடத்துல அவர்கள் பதில் கொடுக்கிறதை பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க. அந்த மனுஷன், நாங்கள் 3 பேர் தான் போட்டோம், இதில் 4 பேராய் தெரிகிறார்களே, என்ன காரியம், என்ன அது என்று சொல்லி. அதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் 3 பேர், அது எதை குறிக்கிறது? ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள். அப்போ அந்த பெற்றோர் அந்த குடும்பத்தை குறிக்கிறது. அந்த குடும்பத்தில் யார் இருக்க வேண்டும்? இயேசு இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னால், எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது எப்பேற்பட்ட சூழ்நிலை வரும், போராட்டம், பாடுகள், பிரச்சனைகள், எல்லாம் இழப்புகள், சில காரியங்கள் வரும். ஆனால் உங்களோடு அவர் இருப்பார் என்று சொன்னால் அதில் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தப்புவிப்பார். அப்போ என்ன நடக்கிறது? 25வது வசனத்தை வாசிங்க, என்ன சொல்லப்படுகிறது? அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அல்லேலூயா. யார் புள்ள போட வச்சது? அந்த மனிதன் தான். இப்ப யார் வெளியே வான்னு சொல்றது? அதே மனிதன் தான். ஏன்? அவன் கர்த்தருடைய வல்லமையை பார்க்கிறான், அவன் கண்கூடாய் பார்க்கிறான். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் உங்களை விடுவிக்கிற தேவன், நான் தப்புவித்தேன், இன்றைக்கும் தப்புவிக்கிறேன், நாளைக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? தப்புவிப்பேன். அதுதான் கொரிந்தியர்ல பார்த்தோம். இதோ தேவ பிள்ளைகளை அந்த இடத்துல பார்க்கிறோம். 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? இப்ப என்ன சொல்றான்? தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
இது நற்செய்தி. அவங்க வாழ்க்கை இது நற்செய்தியாக மாறினது. இப்போ அவன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். அல்லேலூயா. இதுதான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நாங்கள் வெளிப்படுத்த காரியங்கள். அப்புறமா என்ன நடக்கிறது? அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா. எங்களை விடுவிக்கிற தேவன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எப்பொழுது தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நாங்கள் தேவனை பற்றி இருக்கும் பொழுது, தேவன் கட்டாயம் நிச்சயமாக என் வாழ்க்கையில சூழ்நிலை தலைகீழாக இருக்கலாம், அது மாறுதலாக இருக்கலாம், ஆனால் கட்டாயம் விடுவிப்பார், கட்டாயம் விடுவிப்பார். அதுதான் தேவன் சொன்ன அந்த காரியங்கள். இதோடு கூட இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது, அதே தானியேலின் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பான சகோதரி சகோதரிகளே, இது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். தானியேல் என்ற ஆண்டோடைய பக்தன், ஆண்டோடைய இது அந்த மனிதனை பார்த்து அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, இது அவனுக்கு எதிராக செயல்படுகிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் ஒரு தேவ மனிதனாக இருக்கிறான், அவன் விசேஷித்த ஆவி பெற்றிருக்கிறான், அவன் தவறாமல் 3 வேளை என்ன செய்கிறானா, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான், தேவனை சார்ந்திருக்கிறான். ஆனால் உடனே பொறாமை கொண்ட இந்த ஜனங்கள், இதோ பிசாசு, இதோ ஆண்டோட பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட இல்லாத ஒன்றை என்ன பண்றாங்க, உற்பத்தி செய்து இவனை எப்படியாகிலும் அழிக்கணும். அதுதான் மீண்டும் மீண்டுமாய் பார்க்கிறோம். அவனை தள்ள வேண்டும், அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், ஒரு போதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு போதும் கைவிட மாட்டார். ஆகவே இதோ இந்த இடத்துல அந்த இதோ தானியேலை அவர்கள் இப்படியாக செய்யாத ஒரு காரியத்தை அவர்கள் என்ன செய்றாங்க, வற்புறுத்தி இவனை சிங்க கெபியிலே போடும்படிக்காக, உங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளை, அந்த பகுதியிலே அவர்களை இதோ அப்படியாக ஒரு தீர்மானத்தை அந்த இடத்துல செய்து இதோ அவனை அப்படியாக அந்த சிங்க கெபியிலே போடுகிறதையும் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் தேவன் என்ன செய்தார்? வாசிங்க 16வது வசனத்தை வாசிங்க. அதில் 6ல் 16வது வசனத்தை வாசிங்க. சில வசனங்களை மாத்திரம் நான் காட்டி கடந்து போவோம். தானியேல் 6. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் 16வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. என்னங்க இது? அவன் தான் கெபியில போடுவானா? எதுக்கு? சிங்கம் அவனை என்ன பண்ணும்? அவனை சாப்பிட்டு அவன் கதையை முடிக்கணும். ஆனால் இந்த மனிதன் என்ன சொல்றான்? அதில் போட்டுட்ட பிற்பாடு அவனே சொல்றான், என்ன டிக்ளேர் பண்றான்? உன்னை நீ ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வாராம்? தப்புவிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை ஆண்டவர் தப்புவிப்பார். சொல்லுங்க, என்ன ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் என்ன பண்ணுவாராம்? அவர் தப்புவிப்பார், தப்புவிப்பார். என் ஆண்டவர் தப்புவிப்பார். எந்த சூழ்நிலையும் தேவ பிள்ளைகளை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் சிந்தனைகளை நீங்கள் வேறு எங்கன்னா வைப்பீங்க என்று சொன்னால், இந்த நாள் அன்பான சகோதரர்களே, ஆண்டுடைய கிருபை ஆசீர்வாதத்தை நீங்கள் இழப்பீர்கள். நான் அது தான் சொல்ல முடியும். ஆகவே இதோ அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அவனை தப்புவித்தார் என்று சொல்லி 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டு. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க. பாருங்களே, அந்த இடத்துல அவன் கனம் படுகிற பார்க்கிறோம். அந்த ராஜாவை கனம் பண்ணுகிறான். கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் செய்கிறோமா? பாருங்களேன், ஏன் அவருக்கு எதிராக தான் செஞ்சான் அந்த மனுஷன். ஆனால் இதோ ராஜாவே நீ வாழ்க, நீ வாழ்க, உன்னையும் வாழ வைக்கிறவர்
என் வல்லமை உள்ள தேவன் தான். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை சூழ்ச்சிகளை பண்ணி என்னை எத்தனை காரியங்களில் நீங்கள் போட்டாலும் கர்த்தராகி ஆண்டவர் எங்களை அந்த இதிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கீழே நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அன்பான சகோதரி சகோதரிகளே, இது அந்த இடத்துல ஒரு சேதம் இல்லாமல் அவனை அப்படியாக தானியேலை ஆண்டவர் தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறமா அந்த இடத்துல அந்த ராஜா இவன் வணங்குகிற தேவனே தேவன் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் அறிக்கையிடுகிறதும் கட்டளையிடுகிறதையும் பார்க்க முடியும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ எங்கள் தேவன் தப்புவிக்கிறவர். என்னவா? எங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறவரா? தப்புவிக்கிற. சொல்லுங்க, என்னை எல்லாவற்றிலிருந்தும் தப்புவிப்பார். இந்த மொழிபெயர்ப்பில் இப்படித்தான் இருக்குது. ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் தானியேலை 2 முறை என்ன பண்ணாங்களாம்? கெபியில் போட்டாங்களாம். என்ன தெரியுமா? தெரியுமா எத்தனை பேருக்கு? அதில் முதலாவது போட்டபோது அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களாம், இவன் அந்த சிங்கங்கள்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தது, அதனால தான் அவனை என்ன பண்ணல, ஒன்றும் பண்ணலை என்று சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, அடுத்த முறை அவனை அந்த கெபியில் அது பட்டினி வைத்து அந்த சிங்கங்கள் கெபியில் போட்டார்கள் என்று சொல்லி, இது அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கே இருக்குதுன்னு கேட்காதீங்க, அது ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு ஊழியக்காரன் சொன்னது. ஆகவே அவன் அப்படியாக அந்த சிங்கங்கள் பசியோடு இருக்கிற அதில் போட்டாங்களாம். ஆனால் அது வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். இதோ தானியேலை ஆண்டவர் தப்புவித்து அவங்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்தினார். அல்லேலூயா. உங்களையும் எங்களையும் அவர் சாட்சியாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்? சொல்லுங்க, எங்கள் தேவன் என்னதான்? அவர் தப்புவிக்க என்னதான்? அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை தப்புவித்த தேவன் எங்களையும் தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, எது வரைக்கும் எப்படியெல்லாம் தப்புவிப்பார்? ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. என்ன சொல்லுகிறது? 46, ஏசாயா 46 3-4 வாசிக்கிறார்கள். தயவு செய்து பிரெஞ்சில் பிள்ளைகள் நீங்கள் எடுத்து வாசிக்கணும். இந்த வசனத்தை பார்க்கணும். இந்த வசனம்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். ஆண்டவருடைய வசனம் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நாங்கள் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் அன்பு சகோதரி சகோதரிகளே, ஒன்று சொல்லட்டும், கர்த்தருடைய வல்லமை மாத்திரம்தான் உங்கள் வாழ்வை மாற்றும். அந்த வசனம் உன் வாழ்க்கையில் இடைப்படும், அதுதான் உன்னை தப்புவிக்கும். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார் எங்களோடு. எடுத்து வாசிங்க. 3-4 46 ஏசாயா 3-4 வாசிக்கிறார்கள். என்னது? வாசிக்க கேட்போம். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியே, மீதியாகிய சகல ஜனங்களே, மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு என்ன பண்ணுமா? தேவனுக்கு செவி கொடுங்க. தேவனுக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு செவி கொடுங்க. வாசிங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் கருவிலே தோன்றினது முதல், உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல், உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும். அப்படி என்று சொன்னால் உன் பூர்ண தீர்க்காசியாய் கடைசி மட்டும் உன்னை நரை முடி வரைக்கும். வாசிங்க. நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் செய்வேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் போதும். நான் சுமப்பேன், உங்களை தாங்குவேன், உங்களை தப்புவிப்பேன். அல்லேலூயா. அதுதான் பார்த்தோம். கொரிந்தியரில் நாங்கள் பார்த்தோம் அன்பானவர்களே. எங்களை பாருங்களேன், மரணத்தில் நின்று அவர் தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் எங்களை என்ன பண்ணுவாராம்? தப்புவிப்பார். அதை தான் சொல்லுது. உங்கள் தலைநரை மறை மற்றும் கடைசி மட்டும் தேவன் உன் வாழ்க்கையில் அவர் தப்புவித்து. ஆனால் பாருங்களேன், எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை. அதுதான் ஏன் இப்படி சொல்லுது வசனம். அப்போ உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்கள் வரும், அது எல்லாவற்றிலிருந்தும் தேவன் என்ன செய்வாராம்? அவர் தப்புவித்து உன்னை தப்புவித்து அதில் எல்லாவற்றிலும். அதனால தான் சொன்னேன்,
88வது ஆண்டு என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை இடைப்பட்டார். ஆனால் 91 ஆண்டவர் என்னை இது அப்படியாக ஆண்டுடைய பிள்ளையாய் இன்னுமாய் மாற்றி 92வது ஆண்டில் அவருடைய உன்னத பணியை செய்யும்படி அழைத்து இந்நாள் வரைக்கும் அவர் நடத்தி வருகிறதை பார்த்து கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இதில் என்னுடைய ஞானமா, என்னுடைய பலனா, என்னுடைய பரிபறிவா, என் பணமா எதுவும் இல்லவே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று சொல்லட்டும், கர்த்தரை நான் உயர்த்தட்டும், கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இருந்தாரா? நான் சொல்ல போகிறேன் என்ன நடந்தது என்று சொல்லி. என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படியெல்லாம் தப்புவித்து எங்களை நடத்தினது உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒவ்வொருவரும் ஆண்டவர் தப்புவித்ததை நாங்கள் பார்க்கும் பொழுது அது எண்ணிலடங்கா இருக்கும். அன்பானவர்களே, அதை நாங்கள் அநேக நேரங்களில் வெளிப்படுத்துவதில்லை, சாட்சி சொல்றதில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை காரியங்களே ஆண்டவர் ஒவ்வொரு க்ஷணமும் எங்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் கடைசி மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை நான் தப்புவித்து உன்னை காத்து நான் நடத்துவேன். ஆனால் நீ யாருடைய பிள்ளையா இருக்கணும்? தேவ பிள்ளையா இருக்கணும், தேவனோடு இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும். தேவனும் உலகம் இல்லை, ஒன்றுதான். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளைகளே, அவர் கடைசி மட்டும் நடத்துவேன் என்று சொல்லி. சரி, இங்கே புதிய ஏற்பாடில் ஒரு ஊழியக்காரனை பார்ப்போம். அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, தேவன் எப்படியாய் அவரை நடத்தினார், அப்போஸ்தலர் பணிக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். புதிய ஏற்பாடில் இந்த ஊழியக்காரனை இதோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் முற்பட்டு வந்த மனிதனை அவருடைய பிள்ளையாய் மாற்றிவிட்டார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த இதோ மகத்துவமான காரியம் என்ன, எப்படி அந்த வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன காரியம் செய்தார் எடுத்து வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் பணி 28வது அதிகாரத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லும். அதற்கு முன்பாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 27வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த பவுல் என்ற ஆண்டவருடைய ஊழியக்காரன் இதோ அந்த படகு, அந்த போட்டில், அந்த பாருங்களேன் கப்பலில் அவர் பிரயாணமாய் போறாரு. ஒரு பிரயாணியாய் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல பாருங்களேன் ஒரு சேதம் வருகிறது. ஆனால் அந்த ஜனங்கள் பாருங்களேன் மாலுமியும் இதோ இதோ பலனை அவங்க சார்ந்த அநேக காரியங்களை செய்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த தேவ மனிதனோ அவர் சொல்றாரு, இதோ இந்த அந்த 27-22 நாங்கள் பார்க்கும் பொழுது அதை நான் மாத்தம் சொல்றேன், வாசிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு பாருங்களேன் ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு. நீங்க திடமனதா, இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்குது, அதுல நானும் தான் இருக்கிறேன். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் என்ன பண்ணுவாரு, தப்புவிப்பார், எங்களை நடத்துவார். அதை அறிந்த அந்த பவுல் சொல்றாரு, வாசிமா அந்த வசனத்தை. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று சொல்லி இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல். தயவு செய்து அன்பானவர்களே, தைரியமற்று இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போய் இன்னுமா பேபிளஸாக பண்ணாதீங்க. எனக்கு தெரியும் ஒரு தம்பி, அவர் ஆண்டவர் பிள்ளை தான். ஆனால் அவர்கிட்ட ஏதாகிலும் ஒன்று சொல்லிட்டோம்னா ஒரு அடி பட்டுட்டு, ஐயோ அடியா பட்டுருச்சு, ஐயோ கையை வீங்கி போச்சு, பிரதர் ஜாக்கிரதைங்க பிரதர், இன்னுங்க இருக்கிறாரு அவர். பாருங்களேன், அப்போ இப்படி சொன்னோன்னா அவர் சும்மா இருந்தவருக்கு இப்போ என்ன ஆயிட்டு, ஐயோ என்னவோ இது வேறு ஏதோ பண்ணுது போல, அப்படியான எண்ணங்கள் இல்லை. பவுல் சொல்கிறான் அந்த இடத்துல அவங்களை தைரியப்படுத்துகிறதை பார்க்குறோம். உங்களுக்கு பிராண சேதம் ஒன்றும் என்னது வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதோ அப்படியாய் இதோ இந்த இடத்துல அந்த பிரயாணியாய் போனவர் அவர் மாலுமியாய் மாறுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, இதோ அந்த இடத்துல இருந்து அவரை தப்புவித்து வருகிறார். 28:1 வாசிங்க ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். தப்பி கரை சேர்ந்த பின்பு நாங்கள் தப்பி, பாருங்களேன் அதிலிருந்து அவங்க என்ன நடந்ததா, தப்பி அவங்க என்ன பண்ணாங்களாம், கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். வாசிங்க. அந்நியராகிய அந்த தீவார், இப்ப அந்த தீவு யாரால இருக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்நிய ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள். அந்த இடத்துல இந்த பவுல் போயிருக்கிறாரு, அங்க போயிருக்கிறாங்க. நடந்தது என்ன,
அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அல்லேலூயா. என்னவா அவங்க பாராட்டின அன்பு என்னதான்? தயவு செய்து பேசுங்க அன்பான என்னங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்னவா? யார் தெரியுமா? ஆண்டவர் பிள்ளை இல்லை. அவங்க பாராட்டின அன்பு என்னதான்? சொல்ல முடியாதது. கிறிஸ்துவின் அன்பு உன்னில் இருக்கிறதா? எந்த நிலையிலங்க அவங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளணும். எந்த நிலையிலும் அவங்களை அரவணைத்து கர்த்தருக்குள்ளே கொண்டு வர நாங்கள் முயற்சிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அவங்க அவ்வளவாய் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினார்களாம். வாசிங்க. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பாருங்களேன், இப்ப என்ன நடக்கிறது? அவர் தப்பி வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் நடக்கல. ஊழியக்காரனுக்கு என்னது இங்க நடக்கிறது? இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ அவரை அந்த இடத்துல ஒரு பாம்பு என்ன பண்ணிட்டு அந்த இடத்துல அவரை கவ்வி கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அப்ப என்ன நடந்தது? ஒரு விஷப்பூச்சி என்று சொல்லப்படுகிறது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன். இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிட்டுனாக்கா, இப்படியெல்லாம் அவங்க ஆண்டவர் பிள்ளையா வந்தாங்க. ஆனால் இதை பார்க்கும் பொழுது அங்கிருந்து தப்பித்து வந்தாங்க. ஆனால் இங்கே இந்த விஷப்பூச்சிக்கிட்ட என்ன பண்ணாங்க? இவர் மாட்டிக்கினாரு. அப்போ உடனே என்ன சொல்றாங்க? அந்த இடத்துல பாருங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க? வாசிங்க. இந்த மனுஷன் கொலைபாதகன் சந்தேகம் இல்லை, ஒரு சந்தேகமே இல்லப்பா. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அதனால தான் பார்க்கிறோம் சிங்கத்தில் தப்பிச்சு முதல்ல கிட்ட மாட்டிக்கின கதை. இதோ அப்படித்தான் இவங்க சொல்றாங்க. காரணம் என்ன? தேவனை அறியாதவர்கள், தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதர சகோதரிகளே, இது அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளையை தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, வாசிங்க தொடர்ந்து 6 வரைக்கும். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, இப்போ அவர் என்ன பண்றாரு? அசால்ட்டா என்ன பண்றாரு? அதை தீயிலேயே அதை உதறி போட்டு விட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு தீங்கு உன்னை என்ன பண்ணாது? அணுகாது. இதோ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, ஒரு தீங்கும் அவனை அணுகாமல் காத்தாராம். அப்புறமா என்ன நடந்தது? அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹலோ, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அந்த வசனத்தை இங்கே பார்த்தேன் நான். அது இருக்குது, லூக்காவில் இருக்குது. தேவ பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டோடைய ஊழியர்கள், அவங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான காரியங்கள் இருக்குது தெரியுமா? அவங்க கணக்கு ஒப்புவிக்கணும். உங்களுக்கு தெரியுமாங்க? அவங்க கணக்கு ஒப்புவிக்கணும் ஆண்டவருக்கு முன்பாக. அப்போது அதில் சொல்லுது, நீங்கள் லூக்கா வீட்டில் போய் வாசிங்க, 12 இருக்குது அந்த வசனம், 47 வாசித்து பாருங்கள். அப்போ அந்த இடத்துல அதிகமாய் கொடுக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்யப்பனா அதிக அடிகளே அவன் என்ன பண்ணுவானா? பெறுவான். இது கொஞ்சமாக இது பண்ணவனுக்கு கொஞ்சம் அடி அவனுக்கு விழும் என்று சொல்லி இதை ஒரு சகோதரன் கேட்டனோ சிரிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தாக்கா அவர் ஊழியக்காரனுக்கு அடி விழுமா? சிரிக்கிறாரு. அவர் சந்தோஷம், அவர் உள்ளத்தில் சந்தோஷம் வந்துச்சு. அப்படின்னாக்கா அந்த ஊழியர் அடி வாங்கணும். ஏன்? சத்தியத்தை சொன்னதுனாலயா? நீ தீங்கு செய்யாது, தவறு செய்யாது, பாவம் செய்யாது, இதை சொல்லினதுனால இதோ அவருக்கு எதிராக நீ இப்படி சிரிக்கிறாயா? நான் உள்ளத்தில் அப்படித்தான் என்னென்ன நானும் அவருக்கு நான் சொல்லலை. அது சிரித்தார், தெரியாமல் அறியாமல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இவர்கள் அறியாத தேவனை அறியாதவர்கள் இதோ இந்த இடத்துல அப்படியாக அவன் செத்து போவான் என்று சொல்லி அவங்க எண்ணினார்கள். ஆனால் தேவன், அழைத்த தேவன் அவளை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே இதோ இந்த இடத்துல இதோ அதை பார்த்து கொண்டு நெருநேரமாய் பார்த்து கொண்டிருந்து வாசிங்க, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு வேறு சிந்தையாய் இவன் தேவன் என்று சொல்லி இப்போ என்ன ஆயிட்டு, தேவன் என்று அறிந்து கொண்டான். தேவன் இல்லை, தேவ பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள், ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்பாக எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலருக்கு தான் தெரியும். நான் அப்படியாக கடந்து நான் வல்லமையாக போகிற போது போனேன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்யும்படி. ஆனால் திடீரென்று ஒரு கல் இருக்கிறது அந்த பாதையில். நான் அதை பார்க்காமல் பின்னால் விழுந்து விட்டேன். நடந்தது என்ன? என் வாழ்க்கையில் ஒருத்தரும் என்னை தப்புவிக்க இல்லை, யாரும் இல்லை அந்த இடத்துல. ஆனால் இயேசுவே, ஆண்டவரே என்று சொல்லி அந்த இடத்துல நான் விழுந்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கதி வச்சுக்க நான் விழுந்தேன். ஆனால் இந்த கை ஊனி எப்படியோ ஆண்டவர் என்னை என்ன பண்ணார், அந்த இடத்துல ஒரு மனிதன் அப்புறமா வராரு, அத்தசியம் அதான் சொல்கிறாரு. அத்தசியம் தான் அவரால் சொல்ல முடியும். ஆனால் என்னை தப்புவிக்க தேவனால் மாத்திர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கையெல்லாம் வீங்கிட்டு வலி, நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அது அவசியம். ஆனால் வேற காரியங்கள் தோன்றுது. அடிப்படை எதுனா இல்லை, ஆண்டவர் உள்ளத்தில் இல்லை, போ போ என்று சொல்லி நான் அந்த காரியத்தை செய்துவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அது வலியாகத்தான் இருந்தது 2 வாரமாக. ஆனால் என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், எனக்கு அது ரேடியோ எடுக்கிறதுக்கு வீக்கமெல்லாம் போயிட்டு நல்லா ஆயிடுச்சு. நாளைக்கு தான் அந்த ரெடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொந்தேவை கொடுத்துக்கிறாங்க, அப்பாயின்மெண்ட். ஆனால் அன்பானவர்களே, தேவ பிள்ளைகள் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் வாழ்க்கையில் இதோ அப்படிப்பட்ட காரியங்கள் வந்தனும் சில நேரங்களில் ஐயோ அவர் என்ன பண்ணிட்டாரோ, ஏதோ ஆயிட்டோ, ஏன் இதெல்லாம் நடக்கணும்? தேவ பிள்ளைகளுக்கு தான் நடக்கும். ஆனால் அதிலிருந்து தேவன் என்ன செய்வாராம்? தப்புவிப்பார். தப்பு மற்றவங்க வெட்கப்பட்டு போகும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்து இருக்கிறோம். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? தேவனை சார்ந்து நாங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல அன்பான சகோதர சகோதரிகளே, பவுலை தப்புவித்த கர்த்தர் இதோ உன்னையும் என்னையும் தப்புவிக்க அற்புதமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொப்பனியா புஸ்தகம் எடுத்து வாசிப்போம் சீக்கிரமாய். சொப்பனியாவில் 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம். என்ன நடக்கிறது? சரி, இப்படி எங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் வந்தாலும் கூட அதிலிருந்து எங்களை தப்புவித்து எங்களை நடத்துகிற வல்லமை உள்ள தேவன். ஆகவே இதோ இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லட்டும், அப்படியெல்லாம் நான் எண்ணிக்கொள்வேன். ஆண்டவரே, இதோ நீங்கள் என்னை தப்புவித்தீங்க, உண்மைதான். ஆனால் நான் சொல்லுவேன், அநேகருடைய ஜெபங்கள் எங்களை என்ன பண்ணும்? தப்புவிக்கும். அநேக ஆண்டவர் பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். நான் இன்றைக்கும் அன்பானவர்களே, நான் ஜெபிப்பது மறப்பதே இல்லை, நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு சில கிளிப்புள்ள ஜெபம் இருக்கு, கட்டாயம் செய்வேன். அந்த ஜெபத்தில் கட்டாயம் செய்வேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்தார்களே, எனக்காக ஜெபித்தார்களே, ஆண்டவரே அவர்களுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஆகவே கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டு எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். சொப்பனியா 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்க கேட்போம். என்னது? வாசிங்க. கர்த்தருடைய பெரிய நாள், கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தப்புவிப்பார், தேவன் எங்களை நடத்துவார், எல்லாம் உண்மைதான். ஆனால் இதோ இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எச்சரிப்பின் நாட்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெரிய நாள் என்று சொல்லப்படுகிறது. அது ஆண்டவர் வருகை போகிறார். வாசிங்க, என்ன நடக்கிறது? அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு இதோ எல்லாம் அது வெளிப்பாடாய் இருக்கிறது, வெளிப்படுகிறது. வாசிங்க. கர்த்தருடைய நாள் என்று சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அவன் எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் என்னது, அவன் மனம் கசந்து அலறுவான். இன்னைக்கு பார்க்குறீங்கல்ல,
வெள்ளங்கள், நிலநடுக்கங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி லைவாக பார்க்குறோம், டிவியில் எல்லாம் பார்க்குறோம். கொஞ்சம் காலத்தில் நாங்கள் தெரியாது, ஆனால் இன்றைக்கு எதிராக பார்க்குறோம். அந்த பெரிய பணக்காரன், வசதி உள்ளவன், அவனுக்கு பணம் எல்லாம் இருக்குது, அந்த வெள்ளம் வந்துட்டு இப்போ என்ன செய்கிறான், அவன் எப்படியா ராஜபோகமாய் சாப்பிட்டு இருப்பான். இந்த பொட்டலம் சாப்பாடு இல்லையா, அது கொண்டு வந்து அதை கொடுக்கறது என்னது, அவன் பேரை காத்திருக்கிறான். என்னையா சூழ்நிலை, ஏன்யா, ஏன் இது, உன் பணம் என்ன, உன் பலன் என்ன, எங்கே போச்சு? எதுவும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. பராக்கிரமசாலிகள் அலறுவார்கள், புலம்புவார்கள். இன்னொரு வசனத்தை காட்டுகிறேன், வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:7 வாசிங்கள். என்ன நடக்கிறது, யார் அப்போ அந்த மாதிரி புலம்புவார்களா? எடுத்து வாசிங்க சீக்கிரமா, மீண்டும் அந்த அதிகாரத்துக்கு வருவோம். வாசிங்களே, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 1:7, வெளிப்படுத்தல் 1:7 வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். இதோ மேகங்களுடனே வருகிறார். மேகங்களுடைய, அதுதான் பெரிய நாள், மகத்துவமுள்ள நாள். இயேசு வரப்போகிறார், அவர் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிமா மீண்டும். இதோ மேகங்களுடனே வருகிறார். ஓகே. கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் காணும். அன்றைக்கு ஐயோ, அன்னைக்கு இன்னைக்கு சுவிசேஷம் போய் சொல்லி 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 வாப்பா இயேசு வண்டை சொன்னா, அவர் தான் மெய் தெய்வம் ஐயா, அவர் தான் ரத்தம் சிந்தினார் ஐயா, அவர் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி எத்தனை முறை சொல்லியும் எத்தனை டாக்ஸிகள் அவங்க வாங்கியும் இன்றைக்கு மனம் திரும்பாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் வாழ்கையில் அவர்கள் என்ன நடக்கிறதா? வாசிங்க. கண்கள் யாவும் அவரை காணும். கண்கள் யாவும் காணும். விசேஷமாக அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். காண்பார்கள். கண்டு என்ன பண்ணுவாங்களா? பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அவரை பார்த்து புலம்புவார்கள். அல்லேலூயா. அப்படியே ஆகும். ஆமென். அப்படியே ஆகும். அல்லேலூயா. புலம்புவார்களாம். ஐயோ ஐயோ, அன்னைக்கு சொன்னாங்களே கேட்காமல போனேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. திரும்ப மனம் திரும்ப. அப்போ சொப்பனியாவுக்கு நாங்கள் வருவோம். அந்த இடத்துல இதோ பராக்கிரமசாலி, பலசாலி எல்லாரும் அந்த இடத்துல மனம் கசந்து அலறுவார்கள். வாசிங்க, என்ன நடக்கிறது? வாசிங்க. அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பற்கடிப்புமான நாள், அது இருளும் மந்தாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் பறிக்கிறதுமான நாள். வாசிங்க, இது வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். கர்த்தர் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடி பாருங்களேன், கர்த்தர் ஏன் அவனுக்கு விரோதமா எழும்புறாரு? பெருமை உள்ளவனுக்கு அவர் விரோதமா வருவாரு. கீழ்படியாத இதோ இந்த மக்கள் இதோ பாவம் செய்தபடினால தேவன் என்ன அனுமதிக்கிறாரா? என்ன செய்யறாரா? வாசிங்க. அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை தேவனை என்ன பண்ணுவாராம்? வருத்தப்படுத்துவான். ஆண்டவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில நான் முதலாய் வாசித்த இதோ இந்த வேதத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைத்த தேவன் இதோ ஆண்டவரை சொல்றாரு, அவர்களை வருத்தப்படுத்தி படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். ஜாக்கிரதை. இதை சொல்லுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஜாக்கிரதை, மனம் தரும். என்றைக்காக மனம் திரும்பு, உண்மையான மனம் திரும்பு. ஒருவேளை அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் புதிதாக இருக்கலாம், பயப்படாதீர்கள். ஆண்டவருடைய காரியம் என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியோ அவர் பொன்னோ அவர்களை என்ன பண்ணாதான்? தப்புவிக்க மாட்டாது, காப்பாத்தாது, முடியாது. அதால கர்த்தர் மாத்திரம் உன்னை காப்பாற்ற முடியும். எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் அவரை உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, என்னது? அவருடைய எரிச்சலின் அக்கினியினால தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகளும் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். அந்த பரிதாபம். சடுதியாய் நீதிமொழிகளை சொல்லுது, கீழ்ப்படியாத இதோ வணங்கா கழுத்துள்ளவன் சடுதியாய் அவன் விழுந்து போவான். தயவு செய்து மனம் திரும்புவோம். ஆண்டவரே,
இதோ அப்பா என்னை நான் தருகிறேன், என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நான் ஒற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரே என் வாழ்வை மாற்றுங்க ஆண்டவர், என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்னை அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், இதை பார்த்து பயப்பட தேவையில்லை, ஒரு வழி ஒன்று உண்டு. என்ன சொல்கிறது? எடுத்து வாசிப்போம் அந்த காரியத்தை. சங்கீதம் 2வது அதிகாரத்தில் எடுத்து நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து நாங்கள் வாக்கும் பொழுது கடைசி வசனம் 12வது வசனத்தை வாசிக்கிறாங்க. பாருங்களேன், இந்த இடத்துல சட்டதியாய் எல்லாம் நிர்மூலமாக ஆண்டவரே அந்த இடத்துல இதோ செய்வார் என்று சொல்லி. காரணம் என்ன? அவர்கள் பாவம் செய்தபடினாலே, இது பாவம் செய்து மாத்திரமல்ல மனம் திரும்பாமல் போனதுனால எத்தனையோ முறை எத்தனையோ தவணங்கள் தேவன் தந்து 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 இந்த செய்திகளை கேட்டு 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 ஆலயத்துக்கு வந்து 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 நீ இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாய் என்று சொன்னால் நாள் ஒன்று வரும், ஜாக்கிரதை, ஒருவரும் தப்ப முடியாது. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஆகவே மனம் திரும்ப, நீங்கள் மனம் திரும்ப. ஒரு வழி உண்டு, ஒரு வழி உண்டு, உனக்கு ஒரு வழி உண்டு. என்னது? ஆகவே இந்த சத்தியத்தை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று தான் நான் சொல்ல முடியும். இந்த சத்தியத்தை சத்தியமாய் இந்நாள் வரைக்கும் சொல்ல தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று ஊழியக்காரருக்கு ஆண்டவர் தந்த அந்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். எப்படி ஒன்று நீங்கள் விளங்கிக் கொள்ளாங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என் உண்மைத்தனமா, என் நேர்மைத்தனமா, என் பரிசுத்தனமா? உங்களுக்கு தெரியுங்களாங்க, பரிசுத்தமாய் எந்த மனிதனும் தன்னைத்தானே என்ன பண்ண முடியாது, மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஆனால் கர்த்தரிடத்தில் போனால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உன்னை பரிசுத்தமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தான் செய்வார். அப்போ அழைத்த தேவனுக்கு தெரியாதா நீ எப்படி இருப்ப, நீ என்ன பண்ணுவ, நீ எப்படியெல்லாம் நடப்பா என்று சொல்லி? இதெல்லாம் அறிஞ்சு தான் அவர் அழைத்தார். ஆனால் கட்டாயம் விட மாட்டார், கட்டாயம் விட மாட்டார். ஆகவே உண்மை என் வாழ்க்கையில் இருந்ததா? இல்லை. வேதம் சொல்கிறது, நாங்கள் உண்மை இல்லாத போதோ தேவன் என்னவா இருந்தாராம்? சொல்லுங்க, மீதி என்ன சொல்லுங்க? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். குறை உள்ளவர்கள் அதான் ஜெபம் பண்ணாங்க இன்றைக்கி கூட. நாங்கள் குறை உள்ளவங்க, ஆனால் எங்கள் குறைகளை நிறைவாக்குகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எங்களை அப்படியா விடுவதில்லை, எங்களை விட மாட்டார். எங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் செய்வார். 100% ஒருவரும் செய்ய முடியாது. நான் போதனையில் அதை தெளிவாய் சொல்கிறேன். கற்றுக்கொண்டேன், கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் சத்தியம். இயேசு மாத்திரம்தான் 100% மனுஷனாய் வந்து அவர் வாழ்ந்து காட்டினதில்லை. ஆகவே நாங்கள் அந்த உண்மைத்தனத்தில் ஓடுகிறோம் யோசேப்பை போல. இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆகவே இதோ சங்கீதத்தில் நாங்கள் தப்பித்துக் கொள்ள ஒரு வழி சொல்லப்படுகிறது. வாசிமா, அது என்ன சொல்லுகிறது? குமாரன் கோபம் கொள்ளாமல், குமாரன் கோபம் கொள்ளாமல். ஆகவே கோபப்படுத்தின காரியங்கள் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இதோ இந்த இடத்துல தேவனே உம்மை நாங்கள் கோபப்படுத்தினோம். எப்படி? மனிதர்களை, இதோ நாங்கள் பெற்றோர்களை பிள்ளைகள் கோபப்படுத்தியிருக்கலாம், பெரியோர்களை கோபப்படுத்தியிருக்கலாம், நாங்கள் இதோ இந்த இடத்துல ஊழியனை கோபப்படுத்தியிருக்கலாம். இதோ நாங்கள் அப்படியாய் நடந்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு மன்னிங்க, நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லி தேவனிடத்தில் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த குமாரன் இடத்துல நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், வாசிமா இப்போ அந்த வசனத்தை. குமாரன் கோபம் கொள்ளாமலும், அவர் கோபம் கொள்ளாமல், நீங்கள் வழியிலே அழியாமலும், நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை என்ன செய்யணுமா? முத்தம் செய்யணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அது முத்தம் செய்யறது? தொட்டனா என்று சொல்லி மந்திரவாதி அவர் சொல்லுவார், அவர் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரோ அவ்வளவா இயேசுவை நேசித்தாராம். அவர் போகும்போதும் வரும்போதும் அவர் சாட்சியில் பாருங்கள், இந்த வேதத்தை அவர் முத்தம் இட்டுனே இருப்பாராம். பைபிளில் முத்தம் எடுப்பாராம். பிரயாணமாக போனால் எங்கே இருந்தாலும், ஏன்னாக்கா அதில் மகத்துவம் உள்ள உயிருள்ள வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனை முத்தமிடுவது என்று சொன்னால் எங்களை ஆண்டவரிடத்தில் அப்படியாய் ஒப்பு கொடுப்பது. அதுதான் அந்த பெண் செய்தால். இயேசு பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை பூசி ஊற்றி கண்ணீரை விட்டு அந்த மகனாலை தொடித்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்ததை பார்க்கிறோம். அதுபோல நாங்கள் செய்ய வேண்டும். வாசிங்க, என்ன நடக்கிறது? முத்தமிட்டு
கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். இன்னும் பற்றி எரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரோ பாக்கியவான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இப்ப தெரியுதா ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருது? ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை? எத்தனை பேர் வெறுப்பாக, ஏதோ வேதனையாக, கடுமைக்காக, ஐயோ ஏயா என்று சொல்லி, இல்லை, உன் வாழ்க்கையில் இதோ கர்த்தர் அவர் இருப்பார் என்று சொன்னால் உன்னை தப்புவித்து எல்லாம் நடக்கும். அது மத்தியில் உன்னை அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அவரை பற்றி கொள்கிறவன் என்னவா? பாக்கியவான், பாக்கியவதி. எத்தனை பேர் ஆனந்தம். ஆகவே கடைசியாக இன்னொரு வசனத்தை நான் காட்டி கொடுத்து ஜெபிக்க போகிறோம். சக்கரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில், சக்கரியாவின் புஸ்தகத்தில் பாருங்களேன், இது 1வது அதிகாரத்தில் இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. 1092வது பக்கத்தில் இருக்கிறது. 3வது வசனத்தை வாசிக்கிறார்கள். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன்னை தப்புவிக்க வேண்டுமா? நாங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? ஏன் ஆண்டவர் கண்ணு இல்லை? ஏன் செவி இல்லை? எனக்கு குரலை கேட்க மாட்டாரு? ஏன் இதுல இருந்து நான் தப்புல? ஏன் இது வாய்க்கல? ஏன் இது எனக்கு நடக்க மாட்டுகிறது என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் என்னவா? திரும்புங்கள் என்று. திரும்பு இயேசுவண்டை வா, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் நீ திரும்பு, என்னிடத்தில் வா. வாசிங்க. என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்தில் திரும்பினால் கர்த்தர் உங்களிடத்தில் என்ன பண்ணுவாராம்? திரும்புவார். அல்லேலூயா. இதோ எங்கள் திசை, எங்களுடைய நடைகள், பார்வைகள் இதோ கர்த்தரை விட்டு விலகும்படி பிசாசு எத்தனை தந்திரபரமான காரியங்களை அவன் செய்ய இதோ இன்றைக்கு எத்தனமா இருக்கிறதை பார்க்க முடியும். ஒன்று சொல்லட்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பவுலை தேவன் எப்படியாய் தப்புவித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அன்பானவர்களே, ஒரு முனிவன் அப்படியாய் தவமிந்து அப்படியாய் ஒரு தண்ணீர் தேங்கின இடத்துல அவர் உட்காண்டி கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு தேள் போய் கொண்டு இருந்ததாம். அது அந்த தண்ணீரில் விழுந்து விட்டதாம். உடனே போய் அதை காப்பாற்றி தண்ணீரிலிருந்து வெளியே விட்டாராம். இதை அந்த அவருடைய சீடன் பார்த்து கொண்டே இருந்தானாம். அது பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது மீண்டுமா என்ன பண்ணுகிறதாம்? அங்கே தான் போய் அந்த தண்ணியில் விழுதாம். இவர் மீண்டுமாய் போய் அதை காப்பாற்றி கொண்டு வந்தாராம். அப்போ அந்த சீடன் கேட்டானாம், ஐயா, இதுதான் இப்படியாக செய்கிறது, ஆனால் அது காப்பாற்றும் பொழுது அந்த மனிதனை என்ன செய்கிறது? அது என்னது? தேள் கொட்டுகிறது. அது கொட்டுது. இந்த அப்படியே அது செய்யும் பொழுது நீங்கள் மீண்டுமா ஏன் அதை காப்பாற்றுறீங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது சொன்னாராம், அந்த தேளுடைய குணாதிசயம் கொட்டுவது, ஆனால் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த அந்த இரக்க குணம் காப்பாற்றுவது, அது என்னுடைய குணம், அதை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்படியாக தேவன் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை தப்புவித்து நாங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் இன்னொரு காரியம் இருக்கிறது, அது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா? இந்த தேள் கொட்டும். அப்போ கொட்டும் போது அவர் காப்பாற்றி விட்டார். ஆனால் அந்த மனிதனை அது கட்டாயம் என்ன செய்திருக்கு? அது கொட்டினா என்னது? அது என்ன நல்லா சுகமாக வைக்குமா? என்ன பண்ணும்? வலிக்கும். அதோடு என்ன பண்ணும்? விஷம் வரும் அந்த மனிதனில். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே நடக்கலை. அதுதான் பவுல் வாழ்க்கையில் பார்த்தோம். அவனை என்ன பண்ணல? அந்த விஷயம் ஒன்றும் செய்யலை, ஒன்றும் சேதப்படுத்தாது. தேவன் அவனை தப்புவித்து அப்படியாய் ஆண்டவர் நடத்தினார். எப்பொழுது? கர்த்தரிடத்தில். சவுலாக இருந்த அந்த பவுல் இதோ கர்த்தரிடத்தில் திரும்பின போது
கர்த்தர் அவன் வாழ்க்கையில் தப்புவித்து கர்த்தருக்காக கடைசியாக அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதரனே சகோதரிகளே, இப்பொழுது 2 கொரிந்தியர் அந்த 1வது அதிகாரத்தில் நாங்கள் 9-10 வாசிக்க போகிறோம். வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எடுத்து வாசிங்கள் சீக்கிரமாய். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் மேலே நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவிப்பார். அவர் இப்பொழுது தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார். அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு குதிரையில் அப்படியாக பிரயாணமாய் போகும் பொழுது அது மாலை நேரமாய் மாறி அது இருள் சூழ்ந்து கொண்டதுனால அவன் வழி தெரியாமல் இதோ அப்படியாக அந்த காட்டு பகுதியில் போய்விட்டான். அந்த இடத்துல அவன் போய் கொண்டு இருக்கும் பொழுது வழி தெரியாமல் தவித்து அவன் அந்த குதிரையில் சவாரி செய்து கொண்டு அவன் அப்படியாய் ஓடிக்கொண்டு வழியே தெரியவில்லை. கடைசியாக அவன் ஒரு இடத்துல பார்த்தாக்கா பள்ளத்தாக்கு அது இருக்கிறது என்று அவன் அறியாமல் அந்த இடத்துல அவன் விழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல அவன் விழுந்து போன போது இதோ கடவுளே என்னை காப்பாற்று என்று சொல்லி அவன் அப்படியாய் கூப்பிட்டானாம். உடனே நடந்தது என்ன? அது பயங்கரமான பள்ளத்தாக்கு. ஆனால் அவன் கடவுளே என்னை காப்பாற்று என்று சொல்லி சொன்னபோது இதோ அந்த இடத்துல பாதி வழியில் இதோ ஒரு மரக்கிளை அந்த இடத்துல கண்டு அதை பிடித்து கொண்டானாம். பிடித்து கொண்டு பிற்பாடு சில நிமிடம் பார்த்து பெருமூச்சு விட்டு, ஓ அப்பா நான் தப்பிச்சிட்டேன் என்று சொல்லி அவன் அப்படியாக கொஞ்ச நேரம் விட்டு கீழே திரும்ப பார்க்குறான். அவன் பாதி தூரம் தான் வந்திருந்தான். மீதி அவன் போகணும்னா இன்னும் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. இப்பொழுது கடவுளே உம்மைத்தானே நம்பியிருந்தேன், உம்மைத்தானே கூவி அழைத்தேன், நீங்கள் காப்பாற்றினீர்கள். ஆனால் நான் தரையில் போக வேண்டுமே, என்னை முழுமையாய் நீர் ஏன் காப்பாற்றவில்லை என்று சொல்லி கடவுளை நோக்கி கூவி அழைத்த போது இப்பொழுது கடவுள் அவனுக்கு தென்பட்டாராம். ஆண்டவர் அவனோடு வந்தாராம். இதோ நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்வதற்கு முன்பாக கேட்குற வார்த்தை. அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் கேட்டாராம், என்ன செய்யணும்? அப்போ சொன்னாராம், என்னை காப்பாற்றுங்க, பாதி வழித்தான் வந்திருக்கிறேன், மீதி என்னை காப்பாற்றுங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இப்போ நான் சொல்கிறத நீ செய். அவர் சொன்னாராம், இந்த மரக்கிளை பிடிச்சுன்னு இருக்கிறல்ல, அதை விட்டுடு. என்னங்க, எப்படிங்க இது பிடிச்சுன்னுக்கிறதுனால தான் நான் பாதி குத்துயிராக உயிரோடு இருக்கிறேன். இதை விட்டுட்டாக்க நான் என்ன பண்ணுவேன்? நான் விழுந்து மடிந்து போவேன் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் அப்படியாய் பதில் கொடுத்தானாம். யோசித்து பாருங்கள், நாங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் இதோ எங்கள் நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அது முழுமையாக இருக்கிறதா? அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நம்பிக்கை முழுமையாய் மாற வேண்டும். அதுதான் பார்க்குறோம். இதோ இந்த இடத்துல அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் அதை ஆண்டு சொன்னார், நீ விட்டுடு என்று சொல்லி அதை விட்டாக்கா தேவன் என்ன செய்வாராம்? அவனை ஏந்தி கொள்வார். அல்லேலூயா. என் தூதர்களை கட்டளிடுவேன், உன் பாதம் கல்லிடாதபடிக்கு உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி. ஆனால் அவன் அந்த நம்பிக்கை இதோ பாதித்தான் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். நாங்கள் அப்படியா இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு அப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கும், எங்கள் மரணத்திலிருந்து எங்களை தப்பிவித்தீர். எத்தனையோ முறை ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே தருணங்களிலிருந்து எங்களை காப்பாற்றினீர். எத்தனையோ ஆண்டவரை எங்களை அவமானப்படுத்தின காரியங்கள், எங்களுக்கு நிந்தை, எத்தனை கடன் தொல்லைகள், பாவ காரியங்கள், அது எல்லாவற்றிலிருந்தும் எங்களை காப்பாற்றினீர். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடினால எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று தயவு செய்து இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் தப்புவித்தேன் கடந்த நாட்களில், இப்பொழுதும் தப்புவிக்கிறேன், இனியும் தப்புவிப்பேன். காரணம் என்ன? எப்பொழுது நீ மனப்பூர்வமாய் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி
தேவன் விரும்புகிறார். எல்லாரும் தயவு செய்து கேட்ட வார்த்தைக்கு நான் எந்தெந்த விதத்தில் ஆண்டவரே அப்பா தப்புவிக்க வேண்டுமோ, நான் எப்படியெல்லாம் நமக்கு பிடிக்காததை செய்திருப்பேன் என்று சொன்னால் அவை எல்லாவற்றிலிருந்தும் நான் மனம் திரும்பி ஆண்டவரே நான் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு வரி பாடல் ஒன்று பாடும் பொழுது ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 22வது பாடல் ஒன்று இப்படியாக இருக்கிறது. 22வது பாடல் நாங்கள் பாடப்போகிறோம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இதோ அவர் தாயின் வயிற்றிலே தாங்கினார், ஆயுள் முழுதும் அவர் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். இதோ இந்த வேளையில் நாங்கள் எல்லாரும் கூட நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே இதோ மனம் திருமண பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி அப்படியாக ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், ஏந்துவார் என் தெய்வம். என் இயேசு ஆடலாம், ஆதலால் பயமில்லை. என் இயேசு ஆடலாம், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். சாத்தான் பறிக்க முடியாது, சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிடமா. எல்லாரும் இம்மட்டும் கைவிட, எல்லாரும் இனியும் கைவிட. ஆண்டவரே தப்புவிப்பார். அதே பாடுங்க. தாங்குவார். ஆண்டவரே நீ தாங்குகிற தேவன் அப்பா. எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரே என் வாழ்க்கையில் அப்பா இதோ இந்த காரியத்தில் என்னை தப்புவீங்க ஆண்டவரே. என் வாழ்வை மாற்றுங்கப்பா, என் வழிகளை மாற்றுங்க ஆண்டவரே. உமது மகனாய் மகளாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமாண்டவரே நேற்று தாங்கினீர், நன்றி ராஜா. இன்றைக்கு தாங்குகிறீர், நன்றி அப்பா. நாளைக்கும் தப்புவிப்பீர். ஓ தெய்வமே, என் இயேசு ஆடினார், ஆதலால் பயமில்லை. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். என் இயேசு ஆடினார், ஆதலால் பயமில்லை. சொல்லுவோம். என் இயேசு ஆடினார், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். அன்பின் ஆண்டவரே இதோ அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா எத்தனையோ முறை விட்டு நாங்கள் விலகின போதும் எங்களை கைவிடாமல் எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த தேவனே, நான் நேற்று தப்புவித்தேன், இன்றைக்கும் தப்புவிப்பேன், நாளைக்கும் உன்னை தப்புவித்து நான் கடைசி மட்டும் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் அன்பு தேவனே, எங்கள் நம்பிக்கை நீராயிருக்கிறபடினால் ஆண்டவரே இதோ இதை பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது இரத்த கோட்டைகளும் மறைக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. அற்புத அதிசயங்களை செய்து ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. வியாதிகளை நீக்குங்கப்பா ஆண்டவரே. அப்பா பிரச்சனைகளை மாற்றி போடுங்க இயேசு ராஜாவின் நாமத்தில். அப்பா நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா.